ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்துல கூட்டணி பரபரப்புகள் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த நிலையில இன்றைக்கு காலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை முன்னாள் முதலமைச்சர் திரு OPS அவர்கள் சந்திச்சதாக நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம். இந்த சந்திப்பினுடைய பின்னணி என்னவா இருக்கும்ன்றது நீங்க நினைக்கிறீங்க சார்? நிச்சயமாக கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக பன்னீர்செல்வம் அவர்கள் NDA அணியில் இடம்பெறுவதற்கு பலகட்ட முயற்சிகள் செய்தார். ஒரு காலகட்டம் வரைக்கும் மோடி அவர்களை பார்ப்பது பாக்கியம், அமித்ஷா அவர்களை பார்ப்பது பாக்கியம் என்பது போன்ற அளவுக்கு அவர் செய்திருந்தார். ஒரு காலகட்டத்துல அதிமுகவோடு இணைப்புக்கு சாத்தியமே இல்லை, கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை, அவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் தற்கொலைக்கு சமம் என்றெல்லாம் பேசிய டிடிவி தினகரனே அந்த கூட்டணிக்குள் இணைந்து விட்டார். ஸோ அப்போ OPS அவர்கள் மீண்டும் மீண்டும் நம்பிக்கையோடு காத்திருந்தார். பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் சேர்ப்பது என்கிற பேச்சுக்கு இடமும் கொடுக்கல. அதற்கான எந்த திட்டமிடுதலும் அதிமுக தரப்புல இந்த நொடியிலும் இல்லை. ஸோ அப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏறக்குறைய ஒரு நிராயுத பாணி நிலையில தான் நின்றார். ஆள் படை அம்பாரி அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் இழந்து அவர் பக்கமாக இருந்த ஏற்கனவே அவருக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவரையும் சேர்த்து அவருடைய பலமாக இருந்தது. அதுல மனோஜ் பாண்டியன் அவர்கள் இப்பொழுதுதான் திமுகவில் சில மாதங்களுக்கு முன்பு இணைந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்படிங்கக்கூடிய பரப்புரையை தமிழ்நாடு முழுவதும் திமுக செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பரப்புரையிலேயே மனோஜ் பாண்டியன் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார். ஒருத்தநாட்டை சேர்ந்த வைத்தியலிங்கம் சீனியர் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்லாமல் முன்னாள் அமைச்சர் மட்டுமல்லாமல் இப்ப சீனியர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அவரும் இப்ப திமுக கூட்டணியில் திமுக பக்கம் போய்விட்டார். சோ அப்போ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மனநிலையில இப்ப நீங்க அவரும் உசிலம்பட்டி ஐயப்பனும் தான் இருக்காங்க. அவர் கூட நீங்க அதிமுக பிளவுக்கு காரணமே அவர் ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டார், தர்மருங்கிறவருக்கு கேட்டார். அந்த தர்மருமே அதிமுக போயிட்டார். அவ இப்ப வேற வழியே இல்லை. அவர் OPS ஒரு தனித்து விடப்பட்ட நிலையில இருந்தார். சோ அப்ப அவருக்கு ஒரு அரசியல் ஆதாயம் தேவைப்படுகிறது, ஒரு அடைக்கலம் தேவைப்படுகிறது. ஆதாயம் என்பதை விட ஒரு அடைக்கலம் தேவைப்படுகிறது. அந்த சூழல்ல தான் அவருக்கு 2 வாய்ப்புகள் தான் இருந்தது. ஒன்று தமிழக வெற்றி கழகம், இன்னொன்று திமுக. அதுல தாவேக்கா என்பது செங்கோட்டையனுக்கு அங்க இருக்கக்கூடிய நிலையை அவர் பார்த்திருக்கிறார், கள அனுபவத்துல உணர்ந்திருக்கிறார். சோ அப்ப திமுகவுக்கு போய் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கு சந்திப்பது என்பது 2 வகையான செய்திகள் அவர் சொல்ல விரும்புகிறார். ஒன்று, நான் திமுக பக்கமும் போக தயார் என்கிற ஒரு சமீட்சையை, குறியீட்டை அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, ரொம்ப குறிப்பா NDAக்கு சொல்றார். ஏன்னா NDA தலைமை என்ன நினைக்கிறாங்கன்னா, OPS உள்ள இருக்கணும், சசிகலா அமைதியா இருக்கணும், டிடிவி தினகரன் உள்ள வந்துட்டாரு. சோ அதன் மூலமா தென் மாவட்டங்கள்ல பாஜக வலிமையாக இருக்கக்கூடிய பல தொகுதிகள்ல முக்குளத்தோர் ஓட்டு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல கணிசமாக இருக்கு. இல்ல, டிடிவி தினகரன் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 21 தொகுதிகள்ல அதிமுகவுடைய வெற்றியை பறித்தார். 40 தொகுதிகளுக்கு மேல அவருடைய தாக்கம் இருந்தது. நீங்க தென் மாவட்டம் மட்டும் பட்டியல் போட்டீங்கன்னா 8 தொகுதியில 30,000 ஓட்டுக்கு மேல எடுத்தார். 9 தொகுதிகளுக்கு மேல 30,000 ஓட்டுக்கு மேல எடுத்தார். சோ அது நீங்க அவர் நிரூபிக்கப்பட்ட ஓட்டு வங்கி. 2021 தான் எவ்வளவு சேதம் ஏற்படுத்துவோம் என்பதை நிரூபித்தார். ஆனா OPS இன்னும் நிரூபிக்கல. நீங்க போன பார்லிமெண்ட் தேர்தல் 24ல கூட டிடிவி 2 தொகுதியில போட்டிட்டார். ஆனா OPS ஒரே தொகுதியில தான் போட்டிட்டார். அவர் மட்டும் தான் போட்டிட்டார், பலாப்பழ சின்னத்துல தான் போட்டிட்டார். OPS செல்வாக்கை நிரூபித்திருக்கிறார். OPS நிறுத்திய வேட்பாளர்களுக்கு எப்படி இருக்குங்கிற செல்வாக்கு நமக்கு இதுவரை தெரியாது. ஆனா பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, போன தேர்தலில் எப்படி ஒரு ஸ்பாயிலரா டிடிவி தினகரன் இருந்தாரோ, அது மாதிரி OPS ஏதாவது தனித்து முடிவெடுத்து விட்டாலோ அல்லது தாவேகா பக்கம் நகர்ந்து விட்டாலோ, முக்குளத்தோர்ல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பாளர்கள், நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு கொள்கையை சொல்கிறார். அம்மாவின் பிள்ளைகள் ஓரணியில் திரள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சமரசத்துக்கு தயாரானேன், இது 21லே நடந்திருக்க வேண்டிய மாற்றம்ங்கிறார். பட் அதுல அந்த அடிப்படையில் நீங்கள் அதை அணுகுனீங்கன்னா, கிட்டத்தட்ட அமமுக போன முறை ஓட்டு பிளவை ஏற்படுத்தியதை போல இந்த முறை OPS தனியாக நின்றால் ஏதாவது சின்ன சேதம் போதுமே. நீங்க செல்வாக்கு இருக்கா தென் மாவட்டங்கள்ல? அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு 30,000 ஓட்டு தாக்கத்தை ஏற்படுத்தினார். நீங்க உசிலம்பட்டி தொகுதி ஒரு முன்னுதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. ஆனா அமமுக 50,000 ஓட்டு தாண்டி இருக்காங்களே. எங்க அந்த உசிலம்பட்டி தொகுதியில அமமுக 50,000க்கு மேல ஓட்டு ஆன பிறகு அந்த அதிமுக தான் ஜெயிக்குது. அதிமுக ஜெயிச்ச ஒரு ஐயப்பன் OPS டீம்ல இன்னைக்கு மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரே MLA. அப்ப பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, டிடிவி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டார். அன்னைக்கு உள்ளதுக்கு அது பெரிய தாக்கம். நீங்க இன்னைக்கு விஜய் போன்ற புதிய சக்தி களத்துக்கு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல OPS நிறுத்தக்கூடிய வேட்பாளர் 1000 ஓட்டு 500 ஓட்டு எடுத்தா கூட அதுவே சேதத்தை ஏற்படுத்திடும்ல. நீங்க தேமுதிக ஏன் திமுகவுக்கு தேவைப்படுது? விஜய்ங்கிற ஃபேக்டர் புதுசா வந்திருக்கிறதுனாலதான் அது யாரோட ஓட்டு எடுக்க போகுதுன்னு தெரியாது.
சிறுபான்மையினர் ஓட்டு எடுக்குமான்னு தெரியாது, பெரும்பான்மையினர் ஓட்டை கவுத்திருமான்னு தெரியாது. சரி, கிடைக்கிற சக்திகளை எல்லாம், கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்கணும் தான் திமுக இன்னைக்கு தேமுதிக உள்ள எடுத்து போட்டிருக்காங்க. தேமுதிக என்ன பலம் இருக்கு? 2021 சட்டமன்ற தேர்தலில் 0.48 நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 0.5% கீழே வாங்கின ஓட்டு. தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற தொகுதியில 2.5 லட்சம் ஓட்டு இருக்கு. தேமுதிக 2021 மொத்தமாக 60 தொகுதியில போட்டிட்டு எடுத்த ஓட்டே 2,157,000 ஓட்டு தான். ஒரு சட்டமன்ற தொகுதியிலே 2.5 லட்சம் ஓட்டு இருக்கு. தேமுதிக 60 தொகுதியும் சேர்த்தே 2.5 லட்சத்துக்கு தொடரலையே. அப்ப திமுகக்கு ஏன் தேவைப்படுது? இங்க அரசியல்ல சாணக்கியத்தனம் என்று ஒன்று இருக்கு. நீங்க வந்து ஒரு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இதுவரை தமிழ்நாடு கண்டிராத தேர்தல். 4 முனை போட்டி. நீங்க 3 முனை போட்டி எப்பவுமே நடந்திருக்கு, பல கட்டங்கள் நடந்திருக்கு. மதிமுக உருவான போது நடந்திருக்கு, தமாக களத்துல வேகமாக இருந்த போது நடந்திருக்கு. நீங்க அதுக்கு முன்பே பாமக உருவான போது கூட அது ஒரு பெரிய மாற்று சக்தியாக பார்த்த காலம்லாம் இருந்தது. தேமுதிக உருவான போது இருந்தது. இப்ப காலம் 4 முனை போட்டியால இருக்கு. சீமான் வந்து கொஞ்சம் வலிமையில்லாத பெரிய போர்ஸ் இல்லாட்டாலும் கூட சீமானை மிஞ்சி விஜய் தெரிகிறார்ல, 3வது பெரிய சக்தியாக விஜய் இருக்கார்ல. அப்ப 4 முனை போட்டியில நீங்க வருகிற தேர்தலை பொறுத்தவரை திமுக அதிமுக கட்சி ஓட்டு விழுவும், மக்களுடைய ஓட்டு எடுக்கிறதா 4 முனை போட்டி இருக்குல்ல. சோ அப்ப அந்த சூழல்ல தான் அவங்க தேமுதிகவை மதிப்பீடு செய்யறாங்கல்ல திமுக. அப்ப இங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஓபிஎஸ் எடுக்கிற 500 ஓட்டோ 1000 ஓட்டோ, நீங்க ஓபிஎஸ்க்கு செல்வாக்கே இல்லை அப்படி ஒரு கவர்னன்றதுல நம்ம பார்த்தோம்னா, அவர் எப்படி 3 லட்சம் ஓட்டு எடுக்கிறார் ராமநாதபுரத்துல. 2019 நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டிட்டார். அவர் எடுத்த ஓட்டை விட, அவர் அதிமுக பாஜக அலையன்ஸ்ல எடுத்த ஓட்டை விட 2024 ஓ பன்னீர்செல்வம் அதிமுக அலையன்ஸ் இல்லாம சுயேட்சையா போட்டிட்ட போது 63 ஓட்டு கூட எடுக்கிறார். நீங்க நயினார் நாகேந்திரன் எடுத்த 19 எடுத்த ஓட்டையும் 24 ஓட்டையும் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 63 66 ஓட்டு ஏதோ கூடுதல். அப்ப அது வந்து ஒரு தாக்கம் இருக்குல்ல. ஓபிஎஸ் வந்து நீங்க கிரவுண்ட்ல போய் அழுதுட்டாருன்னா, நீங்க கிரவுண்ட்ல போய் ஆவேசமான ஒரு ஓட்டு வங்கி உண்டு. அந்த ஆவேசத்துக்கு வழி இல்ல. கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் உள்ள போயிட்டாரு. சசிகலா இருக்காங்களே என்ன வழிய? 24ஆம் தேதி என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியாது நமக்கு. சசிகலா திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் வந்து அவங்க கூட்டணியில வந்தா மட்டும் திமுகவுக்கு என்ன மாதிரியான கெயின் இருக்கு சார் இந்த ஓட்டு பிரிக்கிறது இதை தவிர்த்து? இல்ல, ஓபிஎஸ் அவர்களை இணைத்துக் கொள்வதன் மூலமாக தேனி மாவட்டத்துல ஒரு தொகுதி ஜெயிக்கலாம், அவ்வளவுதான். திமுகவுக்கு எந்த லாபமும் கிடையாது இல்ல பெருசா. ஓபிஎஸ் அதான் சொன்னேன், அரசியல் அடைக்கலம். ஓபிஎஸ் அவர்களுக்கு இதன் மூலமாக ஒரு அரசியல் அடைக்கலம் கிடைக்கும், அவ்வளவுதான். அதுதான் ஓபிஎஸ் அவர்கள் கிடைக்கக்கூடிய ஆதாயம். நீங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தல் நெருக்கத்துல பயன்படுத்தப்படலாம். முக்குளத்தோர் பெல்ட்ல, முக்குளத்தோர் ஏரியால நான் ஏன் திமுகவுக்கு வந்தேன் அதுக்கு விளக்கம் சொல்லி அந்த அம்மாவின் கட்சி இன்னைக்கு இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சுன்னு பேசப்படலாம். ஆனா அது கவனத்துக்குள்ளாகுமா? நீங்க ஒரு விஜய் கட்சியில இருந்து பேசுனா கவனத்துக்குள்ளாகும், வெளியில நின்று அழுகுறலா எழுப்பினா கவனத்துக்குள்ளாகும். நீங்க திமுகவுக்குள்ள உட்கார்ந்துட்டு அதை பேசும்போது அது ஈடுபடாது. இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் கெபாசிட்டி நடக்குமா? ஓபிஎஸ்னால திமுகவுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? இல்ல, அது நிச்சயமா நடக்காது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு ஆதாயம் இதனால. திமுகவுக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொகுதி கிடைக்கும். நீங்க எப்படினாலும் போடிநாயக்கனூர்ல ஓபிஎஸ் ஜெயிக்க முடியுமா? நீங்க திமுக என்ன வலுவான வேட்பாளர் போடட்டும். நீங்க தேனி மாவட்டத்துல நீங்க தங்க தமிழ்ச்செல்வன் எம்பியா இருக்காருன்னா அதிமுக இருந்து வந்தவர் தானே. சோ அப்ப அது வந்து போடிநாயக்கனூர் தொகுதி ஜெயிக்கலாம். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுங்கும் போது ஒவ்வொரு தொகுதியும் முக்கியம் இல்ல. அதுல ஸ்டாலின் கால்குலேஷன் இஸ் கரெக்ட். பட் ஏடிஎம்கேக்கு வந்து அந்த கணக்கீடு இல்ல. இவங்க நம்ம எதிரி அவங்க நம்ம எதிரி இருந்திருந்தா தேமுதிகவே உள்ள எழுத்து போட்டிருப்பாங்களே. நீங்க ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க முடியலையே. நீங்க ஏற்கனவே இருந்த சக்திகள் தானே கூட வந்திருக்காங்க. நீங்க அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள ஓபிஎஸ் வந்திருக்கிறார். அது ஒரு திமுகவுக்கு ஒரு 2 நாள் செய்தியாக வேண்டுமானால் இருக்கும். 3 முறை முதல்வராக இருந்த ஒரு ஓபிஎஸ் அவரை இணைச்சிட்டாங்கன்னு இருக்கும். அவர் அந்த போடி தொகுதியில வெற்றி பெற வைக்கலாம். வேண்டுமானால் சுற்றுவட்டார தொகுதியில அவருடைய தாக்கம் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் போன்ற இடங்கள்ல கொஞ்சம் இருக்கலாம். வேற என்ன பலன் இருக்க போகுது? திமுகவுக்கு எந்த லாபமும் இல்லை. பட் ஓபிஎஸ் அவர்களே அந்த தொகுதியோடு நிறுத்திடுவாங்களா? கட்சியில முக்கியமான பொறுப்புகள் கொடுப்பாங்களா? பதவிகள் கொடுப்பாங்களா? ஏற்கனவே தேனியில தான் தங்க தமிழ்ச்செல்வன் எம்பியா இருக்காரு. கூடவே ஓபிஎஸ்க்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்தீங்கன்னா அந்த மாவட்டத்துக்கு திமுகவினர்லாம் என்ன செய்வாங்க? அவங்க மனசு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. இன்னொன்று, ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்துட்டீங்க. ஓபிஎஸ் மட்டும் சீட்டு கேட்பாரா? நம்ம இன்னும் ஓபிஎஸ் உள்ள போகல, யூகத்தா பேசிடுறோம். நம்ம அவர் என்டிஏ அலையன்ஸ் இந்த நொடியில கூப்பிட்டா கூட அவர் போயிடுவார். நீங்க ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல இருந்து அவர் வாசல்படி இறங்குகிற பொழுது கூட என்டிஏ இருந்து அழைப்பு தான் நேராக போயிடுவார். அது மட்டும் இல்ல, மிக மிக முக்கியமா நீங்க இன்னைக்கு அந்த அவருடைய இதுக்கு 3 சீட்டா கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு குறைந்தபட்சம் சொல்றேன், உசிலம்பட்டி ஐயப்பன் அவர் கூட இருக்காரு, அவருக்கு ஒரு சீட்டு கேட்கிறாரு. ஓபிஎஸ்க்கு ஒரு சீட்டு கேட்கிறாரு. போற பக்கம் என் பையனுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கேன்னு கேட்கிறாரு. ஓபிஎஸ்க்கு 3 சீட்டா? அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட், திமுக மேலும் மேலும் தனக்கான நெருக்கடிகளை உருவாக்கி கொள்கிறது. நீங்க ஓபிஎஸ் போன்றவர்களை ஒரு நபரா டீல் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை.
இன்னொன்னு ஓபிஎஸ் அவர்களே நான் நினைக்கிறேன் இந்த நொடி வரையில அவர் என்டிஏ போற மைண்ட்ல தான் இருப்பாரு. இதை வந்து ஒரு 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 என்ன பாருங்க, லாஸ்ட் ஆப்ஷனா வச்சிருக்காரா திமுகவை? லாஸ்ட் ஆப்ஷனா தான் வச்சிருப்பாரு. நீங்க கடந்த உங்க நினைவுல இருக்கலாம், வாக்கிங் போகிறப்ப சந்திச்சேன், எழுத்தாளர் பார்த்தேன், வீட்டுக்கு கூப்பிட்டாரு, யதார்த்தமா கூப்பிட்டாரு, நான் பதார்த்தமா போயிட்டேன்னு சினிமால சொல்ற மாதிரி அவர் சிஎம் சொல்றாரு, ஒரு ஒரு பார்த்த கட்டசிக்கு சொல்றாரு, வாங்கலாம் ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வாங்கலைங்கிறார். அன்னைக்கு சாயந்தரமே ஓபிஎஸ் போய் பாக்குறாரு. அன்னைக்கு ஏன் கூட்டணி அவங்க உறுதி செய்யல ஓபிஎஸ் அவர்கள்? நீங்க டிடிவி தினகரன் அவருடைய அணுகுமுறையை பாருங்களேன். கடைசி அந்த என்டிஏக்குள்ளே திரும்பி போறதுக்கு முன்னாடி வரையும் விஜய்க்கு ஓட்டு வங்கி பலமாக இருக்கு, விஜய் முக்கியமான சக்தியா வருவார்னு பேசினார். கூடவே திமுக மேல அதிருப்தி இல்லைன்னு பேசினார். இவங்க எல்லாமே என்டிஏவினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஓபிஎஸ் பேசுகிறார். அதே ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சதுக்கு அப்புறமா அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாரு இல்லைங்களா? ஆமா சொல்லியிருந்தாரு. நீங்க வாக்கிங் போனது எப்ப? இத்தனை மாதங்கள்ல ஏன் அந்த நிலைப்பாட்டுல இருந்து தடுமாறுறீங்க? நீங்க ஒரு முடிவெடுக்கக்கூடிய தெளிவான திறந்த முடிவெடுக்கக்கூடிய வைத்திலிங்கம் என்ன சொன்னாரு? வைத்திலிங்கம் சொல்லுகிற பொழுது என்ன சொன்னாரு? நீங்க ஓபிஎஸ் அவர்களால ஒரு ஸ்திரமான முடிவெடுக்க முடியல, அதனால நான் வெளியேறேன்னு அவர் போய் இணைந்த பொழுது எத்தனை பேர் வெளியேறினாங்க? மனோஜ் பாண்டியனே வெளியேறினாரு. நீங்க திமுகவுக்கு இவர்தான் போறத முடிவெடுத்து விட்டு இதை செய்யறாருன்னா மனோஜ் பாண்டியன் போறப்ப போயிருப்பாரு, வைத்திலிங்கம் போகும்போது போயிருப்பாரு. வெயிட்டா இருக்குமே. ஸ்டாலின் அவர்களை பார்க்கும்போது பக்கத்துல 2 சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 3 பேர் சேர்ந்து ஒரே நாள்ல ராஜினாமா பண்றாங்க. அதையும் ஒரு சனிக்கிழமை விஜய் வெளியில வர்ற அன்னைக்கு பண்ணிட்டா திமுகவுக்கும் மாசு, ஓபிஎஸ்க்கும் மாசுல விஜய் நியூஸே காணாம போயிருவேன் அன்னைக்கு. பட் இதுல ஓபிஎஸ் எந்த நொடியிலும் என்டிஏ அழைத்தால் போய் விடுவார். இப்ப இதுல இன்னொரு இடம் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. நீங்க நேற்று வரை உங்களோடு இருக்காங்கல்ல ஒரு கூட்டணி, விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இவர்கள் எல்லாம் பாஜக எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டில் உருவான கூட்டணி, கொள்கை கூட்டணி. நீங்க நேற்று தேமுதிகவை சேர்த்துட்டீங்க, இன்னைக்கு ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கிட்டீங்க. கொள்கை கூட்டணி எப்படி சொல்லுவீங்க? நேற்று வரை மோடியினுடைய தரிசனம் கிடைத்தால் புண்ணியம்னு சொன்னவர்கள் ஓபிஎஸ். 2 நாட்களுக்கு முன்பு ஈசா யோகா மையத்துல நடந்த நிகழ்ச்சியில எழுமுருகன் பக்கத்துல நின்று கொண்டிருந்தவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அப்ப இது அந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு ஒரு நெருடலை உருவாக்கும். கண்டி கூட்டணியில சிக்கல் வரும்னு சொல்லல, மன நெருடலை உருவாக்கும். நீங்க ஒரு நிறுவனத்துல சேர்ந்து வேலை பார்க்குற 4 பேருக்கு இன்கிரிமெண்ட் போட்டு 3 பேருக்கு போடலைனாலே கடுப்பாவாங்கல்ல, அது மாதிரியான மனநிலை தான் இது. இப்போ தேமுதிக வந்து நேற்று அதிகாரப்பூர்வமா இணைஞ்சிருந்தாங்க இல்லையா? இப்போ அது வந்து காங்கிரஸுக்கு ஒரு பக்கம் செக் வைக்கிறதா வந்து சில கருத்துக்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அது திமுக கூட்டணியை பலப்படுத்துறதுக்கா அல்லது நெருக்கடியை நோக்கி திமுக போயிட்டு இருக்க தேமுதிக வந்ததுனால? இல்ல, தேமுதிக வந்ததுனால அவர்கள் கூட்டணிக்குள் சீட்டு பகிர்வு என்கிற அடிப்படையில அது நெருக்கடி தான். ஆனா ஓட்டு அடிப்படையில அது பலம் தான், அதுல சந்தேகமே கிடையாது. நான் ஒரே ஒரு சின்ன டேட்டா சொல்ல விரும்புறேன். விருதுநகர்ல போட்டிட்டார் விஜயபிரபாகரன். நீங்க அந்த சட்டமன்ற தொகுதி வரைய அந்த முடிவு எடுத்து பாருங்களேன். சட்டமன்ற தொகுதியா வரைய பாத்தீங்கன்னா அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. நான் ஏன் அந்த தொகுதியை உதாரணம் எடுக்கிறேன், KKSSR அவருடைய சொந்த தொகுதி, பெரிய ஒரு சீனியர் அமைச்சர், நல்ல எல்லோரோடும் அன்பாக பழகக்கூடியவர். அவரோட தொகுதியில தேமுதிக 12,000 ஓட்டு லீடிங். அதே தொகுதியில பாஜக எடுத்தது 24,000 ஓட்டு, 2ஐயும் கூட்டுங்க 36,000 ஓட்டு. ஸ்டாலின் சும்மா ஒன்றும் சேர்க்கல தேமுதிகவை, எல்லா கணக்கு இருக்கு அதுக்குள்ள. விருதுநகர் மாவட்டத்துல நல்லா பிளே பண்ணிருக்காங்க, 5000 ஓட்டு தானே வித்தியாசம். நீங்க அதுக்குள்ள அதிமுக ஓட்டு இருக்கலாம், பட் தேமுதிகவுக்கான ஒரு ஓட் பேங்க் உருவாக்கிட்டாங்கல்ல. அந்த மக்கள் எல்லாருக்கும் அந்த சின்னம் பரிச்சயம் ஆயிடுச்சுல. தேமுதிக விஜயபிரபாகரன் பரிச்சயம் ஆயிட்டார்ல. அங்க விருதுநகர் மாவட்டத்துல ஒரு தொகுதியை 2 தொகுதியை வாங்கிட்டாங்கன்னா அதுவே வந்து முரசு சின்னத்துக்கான ஒரு லாபம் தானே. நீங்க நேரம் அப்படியே வட மாவட்டங்கள் போங்க, அங்க அதிமுக கூட்டணியில பாமக இருக்கு, அன்புமணி இருக்காரு, ராமதாஸோடைய நிலைப்பாடு நமக்கு இன்னைக்கு வர தெரியாது. அப்ப வட மாவட்டங்கள்ல ஏற்கனவே விசிக இருந்தாலுமே வன்னியர் சமூக ஓட்டு வேணும். ஒரு காலகட்டம் வரைக்கும் வன்னியர்கள் ஓட்டுலாம் விஜயகாந்த் விழுந்துருந்துச்சு, அதனாலதான் அவர் விருத்தாச்சலத்துல ஜெயிச்சாரு. சேலம் மாவட்டத்துல பாருங்க, ஏடிஎம்கே பாமக அலையன்ஸ் 11 தொகுதி 10 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க 21ல. அதுக்கு முந்தின தடவை 16லயே 10 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க. இப்ப கிருஷ்ணகிரி, தர்மபுரி பாருங்க, 5 தொகுதி 5க்கு 5 ஜெயிச்சிட்டாங்க. அப்ப அந்த மாதிரியான வட மாவட்டங்கள்ல இது கொஞ்சம் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு ஓட்டு வங்கியை தரும் அப்படின்னு திமுக இதை வந்து சரியான மதிப்பீடு தான். பட் அவங்க உள்ளே இழுத்து கொண்டதுல ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்ல போயிட்டு இருக்க வண்டி கூடுதல் நபர்களை சேர்த்திருக்காங்க, அதுல மனஸ்தாபங்கள் உருவாகலாம். அது 22ஆம் தேதிக்கு பின்பு அவர்கள் அமர்ந்திருந்து அதை பேசுகிற பொழுதுதான் நமக்கு தெரியும். நிச்சயமா மனத்தாங்கள் வெடிக்கும் அப்படின்னு தான். ஆனா இந்த 170 அப்படின்றதுல வந்து திமுக நிச்சயமா போட்டியிட வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அதிக தொகுதிகள்ல போட்டியிடணும்னு நினைப்பா இருக்காங்க, திமுகவும் சரி அதிமுகவும் சரி. அந்த 170+ அப்படின்றது வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதுக்கு கொஞ்சம் சிக்கல் தானே வரும். நீங்க ஒரு அப்பாவே நம்மளே ஒண்ணு பேசுனா, காங்கிரஸ் கடந்த முறை 25, இந்த தடவை எப்படி 25ல அடக்க முடியும்? இவ்வளவு எதிர்குறல் எழுப்பிட்டாங்க. ஒருவேளை காங்கிரஸுக்கான மெசேஜ் இது, உண்மைதான், காங்கிரஸுக்கான மெசேஜ் தான். காங்கிரஸ் வெளியேறினா வெளியேறட்டும், அதுக்கான மெசேஜ் தான் இது. அப்படியே வச்சுக்கோம். தேமுதிக உள்ள வந்தனால காங்கிரஸ் கெட் அவுட் சொல்ல ரெடி ஆயிட்டாங்க. நீங்க ஒரு ஆன்டி மோடி ஓட்டு ஒன்று வச்சிருக்கீங்கல்ல தமிழ்நாட்டுல, மோடியா அல்லது தமிழ்நாடான்னு கேட்கிறோம்ல, டெல்லியா தமிழ்நாடா அப்படி கேட்கிறோம்ல.
தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏங்கிறோம்ல, காங்கிரஸை வெளியே விட்டுட்டு டெல்லியா என்டிஏவான்னு எப்படி கேட்க முடியும் நீங்க? காங்கிரஸ் நேரம் போய் விஜய் கூட ஒட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த மதசார்பற்ற அணியினுடைய ஓட் பேங்க் உடையல. என்னுடைய யூகம் காங்கிரஸுக்கு குறைந்தபட்சம் 28 கொடுப்பாங்க, அதிகபட்சம் 30 வரையும் கொடுக்கலாம். காங்கிரஸுக்கு 30 கொடுத்துட்டீங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் சும்மா இருந்துருமா? எங்களோட வரலாற்று காலத்திலே நாங்க இது வரைக்கும் 6 தொகுதியில போட்டிட்டது இப்பதான் பாங்கல்ல, ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க கூட கேட்பாங்க, புதிதாக இணைத்த மக்கள் நீதி மையத்துக்கு கூட கொடுக்கணும், தேமுதிக பிரேமலதா அவர்களுக்கு கூட கொடுக்கணும். இன்னும் வண்டியா வரிசையா ஆட்கள் நிற்கிறாங்களே, தமிமுன் அன்சார் இருக்காரு, தனியரசு இருக்காரு, அவங்களாம் கூட உதயசூரியன்ல போட்டியிட ரெடியா இருப்பாங்க. பல கட்சிகளை இன்னும் பேசிட்டு இருக்கீங்க. ஓபிஎஸ் போன்றவர்கள் உள்ள வந்தாங்கன்னா அந்த 170 என்கிற எண்ணிக்கை திமுகவுக்கு ஒரு சவாலா மாறலாம். அவ்வளவு இடங்கள் போட்டியிட முடியுமா? ஏன்னா ஒரு 60 சீட்டு தான் கூட்டணி கட்சிகளுக்கு போகுது. அந்த கணக்குல பார்த்தா 64 சீட்டு தான் போகுது. அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவா இருக்கும். நீங்க பிசிகாவா போன முறை 6 சீட்ல அடக்கிட்டீங்க, இந்த முறை முடியுமா? சாத்தியமா? அது சாத்தியமே இல்லை. பட் அதிமுகவை பொறுத்தவரை இடங்கள் ஃப்ரீயா இருக்கு, இடங்கள் காலியா இருக்கு. ஆனா வெற்றி வாய்ப்பு என்பது திமுக அணி ஒரு வலுவான கூட்டணி, நிரூபிக்கப்பட்ட கூட்டணி 19, 21, 24. இதுல அந்த கட்சிகளுக்கு தான் அழுத்தம் இருக்கு. நம்ம வெற்றியை பார்க்க போகிறோமா, போட்டியிடக்கூடிய தொகுதிகளை பார்க்க போகிறோமா? அந்த கூட்டணி உடையவும் செய்யாது, அது ஒரு இன்டெக்கா இருக்கும். பட் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, கூடுதல் சீட்டை வாங்கிவிட்டால் போதும்னு நினைப்பாங்க. காங்கிரஸே நினைக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அவங்க சும்மா போடுற டிராமா, கூடுதல் சீட்டு வேணும், அதுக்காக தான் இவ்வளவு பண்றாங்க. உள்ளாட்சி தேர்தலில் பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு தான் பாக்குறேன். திமுகவுக்கு 22ஆம் தேதிக்கு பின்பு நெருக்கடி இருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் சொன்னமைக்கு நன்றி சார். Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.